வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஆங்கில புத்தாண்டையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், நாட்டின் முன்னேற்றம், சமூக நல்லிணக்கம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான நமது உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். PMC பள்ளிகள் அரசு பள்ளிகளுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் மத்திய அரசின் முக்கிய திட்டங்களின் அமலாக்கம் மற்றும் மக்கள் குறைதீர்ப்பு தொடர்பான 50வது பிரகதி ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். புகையிலை பொருட்கள் மீது கூடுதல் கலால் வரி மற்றும் புதிய செஸ் வரி வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆங்கில புத்தாண்டையொட்டி அதனை வரவேற்கும் விதமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி மூலவருக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு நாளை நடைபெற இருப்பதையொட்டி கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் உயரத்தை அளவிடும் கருவிகள் உள்ளிட்டவைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. புதுடெல்லியில் நடைபெற உள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதல் முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்க உள்ளது. இதற்காக மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததை அடுத்து கைவினை கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியம் மற்றும் ஆரோவிலின் நோக்கம் எனும் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டு வருகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.